ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் நம்ம சக்தி விட்டுட்டு போன சோகத்தில் இருப்பார்னு பார்த்தா செம்ம கோவத்தில் இருக்கார். தம் கண்ணா அந்த கோவமெல்லாம் என்கிட்ட காமிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, இந்த விஷயத்த சொல்லி ஆகணுங்கிறதுக்காக செல்வி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பொசசிவ்னஸை பொங்க விடுவோமே தாறுமாறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. நம்ம சக்தி அக்கா தனியாக ஒர்க் பண்ண போகிறதில்ல, கூட யார் வேலை செய்கிறாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க போகிறாங்க. அந்த டைம் பார்த்து யார் சொல்லு அப்படியே காஞ்சலாவா அந்த ஒரு நிமிஷம் இவர் மாறினதை நம்ம முழுசாக பார்த்தோம். பார்த்தது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் மாறினோடனே அமுதன்னு சொன்னோன்னே மூஞ்சி போன போக்க பார்க்கணுமே. ஐயோ இவன் எப்படியாவது தட்டி தூக்கிட்டு போயிடுவானே சக்தியை, என் பச்சைக்கிளி பறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓடியாராரு. அடப்பாவி என்னடா அது இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவ்வளோ லவ் இருக்கு, அப்புறம் இருக்கு இந்த வீராப்பு. இந்த ஈகோவெல்லாம் ஈரோடு வரையும் போறதெல்லாம் மூட்டை கட்டி வைப்பா தம்பி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அட்வைஸை போட்டாச்சு. இவர் பயங்கர கோவத்தில் கிளம்பி வந்துட்டு இருக்காருங்க. சரி, இவர் ஒரு பக்கம் காமிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அமுதன் செலக்ட் பண்ணிட்டாரு. நம்ம சக்தியை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா சரி வாங்கப்பா ரூமுக்கு போகலான்ட்டு ஃப்ரெஷ் அப் ஆகலாம்னு சொல்லிட்டு சேரன் கூட்டு வந்துட்டாரு. கூட்டு வந்தா நீ இந்த ரூமில் தங்கிக்கோ, நான் அந்த ரூமில் தங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வேலை நினச்சி நீ ஃபீல் பண்ணாத, நீ ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவன் ஒர்த்து கிடையாது, உன் நினைப்பே இல்லாமல் அவன் இருக்கான், நீ கண்டிப்பாக நீ மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திக்கு அட்வைஸை கொடுக்குறாங்க. ஏன்ப்பா இப்போல்லாம் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கலாமா, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி விடுங்க, இங்கே இதே நினச்சி நீ ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவன் ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நீ ஒர்க்குக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒர்க்குக்கு வராங்க. வந்ததுக்கப்புறமா வெல்கம்னு சொல்லிட்டு யார் கொடுக்குற அமுதன் கை கொடுத்து பாராட்டிட்டு இருக்காரு. இந்த டைம் பார்த்து நம்ம வேலன் என்ட்ரி ஆகிறாரு. இதை பார்த்தோன்னே வேலனோட மனசு இருக்கே ஐயோயோ பஞ்சா வெடிச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.